நான் இன்னைக்கு சொல்ற கதை வந்து 2019 இல்ல 18 எனக்கு சரியா வருஷம் தெரியல. அப்போ வந்து உண்மையாவே நடந்தது. அப்போ வந்து நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு சோசியல் சர்வீஸ் டீம் வச்சிருந்தோம். நாங்கெல்லாம் உடுமலையில தான் மீட் பண்ணிக்கு ஒரு 40, 30 பேர் இருப்போம். இந்த ஆசிரமத்துக்கெல்லாம் போறது, இந்த வால் பெயிண்டிங் பண்றது, ஸ்கூல்ல எல்லாம் ஹெல்ப் பண்றது, அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருப்போம். 2019ல இந்த பொள்ளாச்சி சப்வேக்குள்ள எல்லாம் பெயிண்டிங் பண்ணியிருந்தாங்களா, அதெல்லாம் வந்து அந்த டைம்ல நாங்க தான் பண்ணோம். இந்த மாதிரி ஒரு டைம்ல தான் ஒரு புயல் ஒன்று வந்து இந்த திருத்துறைப்பூண்டின்னு சொன்னாங்க. அந்த சைடு வந்து நிறைய எல்லாமே புயல்ல வந்து இதா இருந்துச்சு. அந்த பக்கம் போனா வேளாங்கண்ணியோ கன்னியாகுமரியோ என்னமோ இருந்தது. ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் திடீர்னு என்னோட ஃப்ரெண்ட்ஸ், நான் அப்புறம் இன்னொரு டீம்ல இருந்தாங்க, அவங்க எல்லாம் சேர்ந்து உடுமலையில இருந்து கிளம்பணும். நிறைய அங்க பொருள் எல்லாம் சேகரிச்சு வச்சிருந்தாங்க. அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக போனோம். வரவே மாட்டேன்னு சொன்னவன வலுக்கட்டாயமா எல்லாரும் கூட்டிட்டு போனாங்க. எங்க டீம்ல இருந்து நாங்க ஒரு 4 பேர் போயிருந்தோம். அவங்க டீம்ல இருந்து ஒரு 4-5 பேர் வந்திருந்தாங்க. நான் சும்மா ஒப்புக்காஞ்சா பண்ணி தான் நைட்டு போகும்போது எல்லாம் பேசிட்டு போயிட்டு இருந்தோம். அப்படியே எல்லாம் தூங்கிட்டோம். காலையில எந்திரிச்சு பார்த்தா அந்த இடம் எப்படி இருந்தது தெரியுமா? காலையில நாங்க ஒரு 6 மணிக்கும் போதெல்லாம் அங்க இருந்தோம். அந்த இடத்துல பயங்கரமா மழை பெஞ்சு எல்லாம் மரம் எல்லாம் சாஞ்சு அப்படி இப்படி இருந்தது. நான் கனவுல கூட நினைக்கல நம்மள இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வருவாங்கன்னு. காலங்காத்தால அண்ணா ஆகாரம் இல்லாம ஸ்டார்ட் பண்ணது. நைட்டு வரைக்கும் அப்படியே வண்டி போயிட்டே தான் இருந்தது. நாங்க போனது பெரிய டெம்போ மாதிரி ஒரு வண்டி. ஏன்னா அந்த பொருளை எடுத்துட்டு போறோம்ல, எனக்கு வேற ஒரே பயம். போற வழியில ஏதாவது புளிய மரம் கிளிய மரம் ஜாஞ்சிருச்சுன்னா மேல என்ன பண்றது? பயங்கரமான ஒரு அட்வென்ச்சரா இருந்தது. நைட் எல்லாம் ஒரே புயல் ஸ்டார்ட் ஆயிருச்சு. நாங்க இங்கிருந்து திரும்பி வரும்போது அப்படியே போக போக கடைசியில கடல் பக்கத்துல கூட்டிட்டு போயிட்டோம். எனக்கு வேற ஒரே பயம், சுனாமி கினாமி வந்துருமோ அப்படின்ட்டு. கயல் படத்துல கடைசியில கதாநாயகி சுனாமி வர இடத்துக்கே நேரம் போகலாம், அந்த மாதிரி என்னை நேரம் அங்க கூட்டிட்டு போயிட்டானு.